ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒசூர்லேயே ஃபேமஸ் இருக்கக்கூடிய தக்ஷிண திருப்பதி, அதாவது ஒசூரின் திருப்பதி அப்படின்ற அழைக்கப்படுற தக்ஷிண திருப்பதி தான் போயிட்டுருக்கோம். இந்த கோயில் எவ்வளோ தூரத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, ஒசூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்துலையும், பெங்களூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்துலையும் அமைஞ்சிருக்கு இந்த கோயில். இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பேருந்து வசதிகளும் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ போகிற வழி பார்த்தீங்கன்னா 2 சைடுமே மலைப்பாதை தான், ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாக தான் இருக்கும். ஸோ கோயில் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துலேருந்து கோயில் என்ட்ரன்ஸ் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர். ஸோ நம்ம கோயிலுக்கு போகலாம். ஸோ நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயிலில் பெருசாக கூட்டம்னு எதுவும் இல்லை. ஸோ மண்டே டியூஸ்டே அப்படின்ற நேரத்தில் கூட்டம் இருக்குது. சனிக்கிழமை பயங்கர கூட்டங்கள் இருக்குன்னு நோ ஃபோட்டோஸ் நோ வீடியோஸ்னு போட்டிருந்தாங்க. நம்ம அந்த போர்டையே ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இது அந்த கோயிலுக்கு போகிற வழி. அந்த கோயிலில் நேர்த்திக்கடன் என்னென்னா, தேங்காய் உடைச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுது. மனசில் ஒரு விஷயம் நினச்சிட்டு தேங்காய் உடைச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே நிறைய பேர் தேங்காய்களும் உடச்சிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல. ஸோ இந்த கோயிலில் கொடிக்கம்பமும் இருக்குது. அந்த கோயில் கொடிக்கம்பம் எப்படின்னா கல்லால் ஆனதாக இருக்குது. அந்த கோயில் கொடிக்கம்பத்தில் வந்து மஞ்சள், குங்குமம், அப்புறமேட்டு வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வச்சு எல்லாம் சாமி கும்பிட்ற மாதிரி நார்மலாக கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இல்லை இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கோயிலை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஒரு கீழே ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு. அழகான கொஞ்சம் ஆறு. ஸோ அந்த ஆறுக்கும் நாங்கள் போனோம். அந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ லீவ் டைமில் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு டைமாக இருக்கும். மலை மேலே போகிற மாதிரி இருக்கும், ட்ரெக்கிங் மாதிரி இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள். நான் சொன்ன ஆறுமே இது தான். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக இருந்துகிட்டு இருந்தது. இப்போ வந்து அந்த ஃபேக்ட்ரியோட வேஸ்டேஜஸ்லாம் போட்டு ரொம்ப நாஸ்தி பண்ணிட்டாங்க. அந்த இடத்தையே நாஸ்தி பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் சுற்றி ஃபுல்லாக பச்சை பசேல்னு தான் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இந்த கோயில் வந்து பெங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட 40லேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ அப்படியே அந்த சாமியை பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா, கீழே பிரசாதங்களாக லட்டு வச்சுருக்காங்க. பெரிய லட்டு 50 ரூபா, சின்ன லட்டு 20 ரூபா, அதோட சின்னஸ் வந்து 10 ரூபா அப்படின்ற நிறைய ஸ்நாக்ஸ் கடைலாம் இருக்குது. ஸோ அது கீழே அப்படியே கீழே போனீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் பாருங்கள்.